தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த வீடியோ ஸ்க்ரோல் பண்ணிட்டு போகாதீங்க. ஒரு குழந்தையோட உயிர் சம்மந்தப்பட்டமான விஷயம் இது. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்க குழந்தை இப்போ உயிரோட இல்லை. என்ன ரீசன் சொல்கிறேன், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது எங்கே நடந்துச்சுன்னா எக்மோர் பேபி ஹாஸ்பிட்டல் சென்னையில். என்னன்னு ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்கிறேன், கேளுங்க. உங்களோட சஜஷனை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க ப்ளீஸ். ராணிப்பேட் மாவட்டத்தில் திவ்யான்னு ஒரு பொண்ணு, அவங்களுக்கு நடந்த விஷயந்தான். அவங்க கன்சீவாக இருக்கும் போதே ரிப்போர்ட்டில் தெரிஞ்சிச்சு 5 மந்த்லேயே பேபிக்கு ஹார்ட் ப்ராப்ளம் அப்படின்னு. அவங்க ரிப்போர்ட்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு சென்னை எக்மோரில் கேட்டிருக்காங்க, பேபிக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு சஜஷன் கேட்டிருக்காங்க. டாக்டர் சொல்லியிருக்காங்க, பேபி பிறந்த உடனே நாங்கள் எக்மோர் பேபி ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிடுவோம், பிறந்த உடனே ஷிஃப்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழந்தை பிறந்து 5 மினிட்ஸில் ஐசியூ கூப்பிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்னவங்க குழந்தை பிறந்து 2 ஹவர்ஸ் கழிச்சு தான் ஐசியூக்கே கூப்பிட்டு போயிருக்காங்க. ஐசியூவில் இருந்து கூட 3 டேஸ் அந்த குழந்தை ஐசியூவில் தான் இருக்குது. பட் அந்த 3 டேஸும் குழந்தைக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லை. அப்புறம் குழந்தையோட பேரண்ட்ஸு கேட்டிருக்காங்க, போயிட்டு குழந்தைக்கு இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொன்னதுனால தான் டாக்டர் சஜஷன் பண்ணாங்க, நாங்கள் குழந்தை பிறந்த உடனே ஐசியூவில் வச்சு எக்மோர் பேபி ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிடுவோம், அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் குழந்தை பிறந்து 3 டேஸும் குழந்தைக்கு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இல்லை. ட்ரீட்மெண்ட் இல்லாத குழந்தை செம்மையாக ஆக்டிவாக இருந்துச்சு. ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் தான் அந்த குழந்தை இறந்துச்சு. இறந்து போன குழந்தைய ஒரு நாள் ட்ராமா பண்ணியிருக்காங்க உயிரோடு இருக்குன்னு. அது என்னன்னு அவங்க அம்மா டீட்டெயிலாக சொல்லுவாங்க, தயவு செஞ்சு கேளுங்க ப்ளீஸ். போட்டிருக்காங்க அந்த தொப்புள் கொடியில் டியூப் ஃபிக்ஸ் பண்ணி, வாயில டியூப் ஃபிக்ஸ் பண்ணி அவ பிரெத் பண்ணுற மாதிரி செட் பண்ணி வச்சிருந்துருக்காங்க. அந்த தொப்புள் கொடியில் ஃபிக்ஸ் பண்ண வச்ச அந்த டியூப்ல அவளோட ரத்தம் அவ்வளோ வெளியே போயிருக்கு. அவ உயிரோட இருக்கான்னு சொல்லி நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ ரத்தம், அந்த குழந்தையோட ரத்தம் அந்த டியூப்ல வெளியே போற வரைக்கும் நீங்க என்ன கவனிச்சுட்டு இருந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியல. போலீஸ்காரங்களாம் நாங்க ரிப்போர்ட் கொடுக்கல, இது பண்ணலன்னு சொல்லிட்டு நாங்க பிரச்சனை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மேல எங்க கிட்ட கேட்கறதுக்காக போலீஸ்காரங்க வர வச்சாங்க. நானும் என் ஹஸ்பண்டும் அப்பவும் நாங்க அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தோம். ஒரே கேள்விதான் கேட்டு இருந்தோம். நான் அந்த போலீஸ்காரங்களே ஒரு லேடி போலீஸ் எஸ்ஐ நானும் என் ஹஸ்பண்டும் அந்த ஐசியூலே போய் கூட்டிட்டு போறேன், என் குழந்தை எப்படி இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறேன். அப்போ பாத்தீங்கன்னா என் பிள்ளை உயிரோட இருக்குன்னு அது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க சொல்லியிருந்தாங்க, உங்க குழந்தை உயிரோட தான் இருக்கு, மூச்சு விட்டுட்டு தான் இருக்கா, ஹார்ட் பீட் அடிச்சுட்டு தான் இருக்கு, அவ உயிரோட தான் இருக்கான்னு சொல்லிட்டு இருந்தவங்க உயிரோட இருக்க குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாம எல்லா மிஷினையும் ஆஃப் பண்ணி வச்சிருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் தெரியாம ஒரு மிஷினை போய் இடிச்சிட்டாங்க, அது கீழே விழுந்துருச்சு. அந்த நர்ஸ் வேகமா ஓடி எங்களை வெளியே போங்க, இதெல்லாம் நீங்க இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது சொல்லி எங்க மேலே பழி போடுறாங்க. சார் நீங்க தள்ளி விட்டனால இவ்வளவு ரத்தம் வந்துச்சு, அந்த டியூப்ல 2 செகண்ட்ல அவ்வளவு ரத்தம் வந்துச்சு அப்படின்னு. நாங்க அதை வீடியோ எடுக்க ட்ரை பண்றோம். அந்த எஸ்ஐ போலீஸ் எங்களை பிடிச்சி தடுக்கிறாங்க. அவங்க எங்களுக்கு குழந்தைக்கு பிரச்சனை இருக்கு எனக்கு நல்லா தெரியும், அதுக்கு ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லி இது பண்ணதுனால தான் நான் கண்டினியூ பண்ணேன். நான் அவங்க மேல மொத்த படியும் தூக்கி நான் போடல. இவங்க எதுவுமே எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல. இறந்த குழந்தைய வச்சு எதுக்கு